அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே ஈஸியாக பப்படம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம எப்படி பப்படம் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதோட அளவு 1/4 கிலோ. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இதை இப்போ நம்ம சலிச்சிடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு விட்டுருங்க. இது மாதிரி மீதம் உள்ள கப்பியையும் நம்ம மிக்சியில் இன்னொருத்தர் அடிச்சுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மீதம் உள்ளதை இட்லி தோசைக்கு அரைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தியை விட நல்லா திக்கான மாவாக நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம திக்கான மாவாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி திக்காயிடும் மாவு. இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மாவை நல்லா 5 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இந்த மாவை இப்போ நம்ம 3 பங்காக பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு உரலை எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மீதம் உள்ள மாவை மூடி வச்சுடுங்க, இல்லைன்னா காஞ்சிடும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம மெதுவாக இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மாவை இடிச்சிடுங்க. இதை மாதிரி மாவை ஒரு 5 நிமிஷம் நம்ம இடிச்சுக்கிட்டால் போதும், நல்லா சாஃப்டாகிடும். முன்னாடி இருந்ததை விட மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்துட்டு மைதா மாவில் பிரட்டி வச்சுருக்கிறேன். இதை மாதிரி மாவை நல்லா மெல்லிசாக வளர்த்து எடுத்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்ன அளவு முடியாக எடுத்துக்கோங்க, பெரிய அளவுனா பெரிய அளவு முடியாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம பப்படம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம், வெளியில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலையும் செஞ்சு வச்சுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுலையே உலர வச்சா கூட பரவாயில்ல, ரொம்ப வெயிலில் போடணுங்கிற அவசியம் இல்லை. 1/2 மணி நேரத்தில் நம்ம இந்த அப்பளத்தை ரெடி பண்ணிடலாம். மாவு பிணையிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு, செய்யும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க, ஜாஸ்தியாக போடாமல். இதை நம்ம 2லேருந்து ஒரு 3 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக வளர்த்துருக்குறேன். இதையும் அப்படியே நம்ம காய வச்சிடலாம். 1/4 கிலோ உளுந்தில் இவ்வளோ அப்பளம் நம்மளுக்கு வந்திருக்குது. இது நம்ம ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்த்துட்டிங்க. இனிமேல் நம்ம கடையிலே வாங்க தேவையில்லை. இப்போ இதை 1/2 மணி நேரம் காய வச்சிடுங்க. அப்பளம் இப்போ கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போது அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் இப்போ சூடு வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை இதில் சேர்த்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடுங்க. பூரி மாதிரி நல்லா ஊற்றுது பாருங்கள்.
ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. நம்ம பப்படம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.